கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு பிலிப்பியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:17 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வான பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயிர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயிர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட்டேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே அமை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே அமை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. பான் வேலியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பான் வேலியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். வாசிப்போம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். உபகாரத்தை நான் நாடாமல் போல் சொல்கிறோம். உங்கள் கணக்குகளே பலன் பெருகும்படியே நாடுகிறோம். உங்கள் கணக்குகளே பலன் பெருகும்படி. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பவுல் சுயநலவாதி அல்ல. அவருக்கு என்ன ஆசைன்னா, சபை மக்கள் பிலிப்பியரே அப்படிங்கிறார். பிலிப்பியரே அப்படிங்கிறார். நீங்க எனக்கு உதவி செய்றீங்க அப்படின்னு சொல்றார். எந்த சபை. ஆனா இப்ப பவுலுடைய கண்கள்ல தெரியுது, பிலிப்பு சபை மக்களுடைய அக்கௌண்ட்ல ரூபா கூடுது. எல்லாம் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடத்துக்கு காசு கொடுக்கணுமா, மெயில் டிரான்ஸ்பர் ஜிபே அனுப்பினா டக்குன்னு போய் சேர்ந்து. சயின்ஸ் டெவலப் ஆகிட்டு இருந்தாலும் அன்னைக்கு ஆர்டர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு கீ வசனத்தை உங்களுக்கு காட்ட போய் நல்லா தெரிஞ்ச வசனம். இந்த கீ வசனத்தின் அடிப்படையில தான் இந்த செய்தி அமைய போறது. இந்த கீ வசனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு எடுத்துக்கொள்ளுமா. மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனத்துல, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டாம்,
ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில என்னென்னலாம் நீ அக்கௌண்ட் சேர்த்து வைக்கிறியோ அதெல்லாம் போயிடும், வேஸ்ட் ஆகி போயிடும். அது என்ன நடக்கும்னா, இங்கே பூச்சியும் துருவும் அதை கெடுக்கும். பூச்சியும் துருவும் அதை கெடுக்குங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு அது புரியாது. ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு அழகான ஒரு பணம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு. எங்கிட்ட ஒரு கபோர்ட் இருக்கு, ஸ்டீல் கபோர்ட், அந்த காலத்துக்கு உள்ள கபோர்ட். டாக்டர் அதை கண்டம் பண்ணிட்டு யாருக்கோ கொடுக்குறேன்னு சொன்னா, நாங்க எனக்கு கொடு அப்படின்னு சொன்னேன். அதை எனக்கு கொடுத்தா, அதில் தான் நான் என்னுடைய ஃபைனான்ஸ் உள்ள வச்சிருக்கேன். அதுக்குள்ள தூர் வர முடியாது, பூச்சி வர முடியாது. ஆனா இந்த வேதம் எழுதப்பட்ட காலத்துல அந்த மாதிரி பாக்ஸ் கிடையாது. அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழி தோண்டுவாங்க. குழி தோண்டி ஒரு பானைக்குள்ள அந்த பணத்தை இல்லைன்னா அவங்கள்ட்ட இருக்கிற வேல்யூபிள் திங்ஸ் அதுக்குள்ள போட்டு உள்ள வச்சு மூடி வச்சிருவாங்க. அவங்க ஒரு மார்க் வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, பணம் இருக்குது. இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அவங்க மறந்துடுவாங்க. சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தா உள்ள எல்லாம் துரு வந்து அந்த பூச்சி வந்து கரையா வந்து எல்லாத்தையும் அந்த பணத்தெல்லாம் அரிச்சிருக்கும். அதான் அந்த காலத்துல உள்ளதை சொல்றாரு. மத்தேயு 6வது அதிகாரம் 20 வசனம், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அப்ப பவுல் சொல்கிறாரு, உங்கள் கணக்குகளிலே பலன் கூடணும். அதுக்கு என்ன செய்யறாரு, நீங்க அக்கௌண்ட் எங்க வைக்கணும், அங்க வைக்கணுங்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே திருடன் வர முடியாது. பரலோகத்துல போய் திருட முடியுமா? சான்ஸே கிடையாது. ஆண்டவர் அந்த அளவுக்கு என்ன செய்ய வச்சிருக்காரு, பரலோகத்துல உங்கள் பொக்கிஷம். உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நம்முடைய இருதயம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துல இருக்குது. இது நமக்கு ஆண்டவர் ஏன் இந்த பூமியில நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, வசனத்தை வாசிப்போம். இந்த காரணத்தினாலதான் வேண்டாம்ப்பா அப்படிங்கிற. சில வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால, நான் சொல்றது இங்க கிடையாது, எத்தனை பேங்க் திவால் ஆச்சு அப்படிங்கறத நான் கட்டிங்ஸ் வச்சிருப்பேன். டெய்லி ஒரு பேங்க், 2 பேங்க், 3 பேங்க் திவால் ஆகும். அது மட்டும் கிடையாது, அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒரு சொந்தக்காரர் அமெரிக்கால இருக்கு. அவர் ஒரு டாக்டர், நெருங்கிய சொந்தக்காரர். அவர் ஏகப்பட்ட பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டார். ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப தெரியாது. எனக்கு தெரியும், சில ஷேர்ஸ் விலை கூடும், சில ஷேர்ஸ் விலை குறையும், அப்படியே அப் அண்ட் டவுன் இருக்கும். அதுல போட்டாரா எல்லாமே போயிடுச்சு. அவர் சம்பாதிச்ச அத்தனை பணமும் ஷேர் ஆகும். அவர் மட்டும் ஊழியத்துக்கு பணத்தை கொடுத்தது ஒரு கடவுள் பக்தி இல்லாத மனிதர். சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு நாம் ஏன் பூமியில இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டது. அக்கினி வரப்போது அவங்களை சாப்பிட. கலிபோர்னியால நடந்துச்சு. நீங்கெல்லாம் இது நடக்குமான கேட்க கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாது, அது நடக்குமான கேட்க கூடாது. ஏன் நடக்குமான கேட்க கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது நடந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு வல்லரசு, வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி. அவங்களுடைய கண்ட்ரி இருக்கிற அப்படி ஒரு கண்ட்ரில இதுதான் அவங்க என்ன செய்றாங்க, அப்படி அக்கனிக்கு இரையாயிடுச்சு. கோடீஸ்வரர். அதுவும் யார் இடத்துக்கு வந்திருக்குன்னா, சோ கால்ட் ஸ்டார்ஸ், ஹாலிவுட். அங்க வந்து அக்னி சாப்பிட்டுச்சு. அதனாலதான் 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினால அக்னிக்கு இரையாயிற்று. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். தேவ பக்தி இல்லாதவர்கள். ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க ஹாலிவுட்ல. அதுல அந்த படத்துல அந்த ப்ரொடியூசர், டைரக்டர்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த படம் வெளிவந்ததுக்கு காரணம் என்னட்டு ஒரு டீம் போட்டாங்க. அப்புறம் இதுக்கு காட் அப்படின்னு போட்டு 0, அதாவது கடவுளுக்கு இதுல எந்த இது கிடையாது. அதனால காட் போட்டு 0 போட்டாங்க. கரெக்டா ஒரு வாரத்துல இந்த அக்னி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், எங்க சேர்த்து வைக்கணும், பரலோகத்தில். 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது, அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கிற புதிய வானமும் புதிய பூமி ஒன்றா இருக்காரு. அவ அந்த புதிய வானமும் புதிய பூமியில தான் நம்ம பொக்கிஷத்தை சேர்த்துக்கணும். அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போகிறார்.
வாசிப்போமா? அந்த புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகுது. அது ஆண்டவர் எப்படி அதை உண்டாக்க போகிறார், யாருக்கா வைக்க போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல் ஒரு வசனத்தை எடுத்துக்கிறோம். ஏசாயா 66வது அதிகாரம் 22 வசனம். நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. பவுல் சொல்கிறாரு, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகளை பலன் கொடுக்கணும். உங்கள் கணக்குல அக்கௌண்ட்ல பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார். அந்த பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும் போது ஆண்டவர் இந்த பூமியை அழிச்சுவாரு, வானத்தை அழிச்சுவாரு, புதிய வனம் புதிய பூமி வரப்போகுது. அந்த புதிய வனம் புதிய பூமியை நம்ம நீங்க பார்க்கறோம். வாசிப்போமா? ஏசாயா 66வது அதிகாரம் 22 நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய எனக்கு முன்பாக நிற்கிறது போல படைக்க போகிற ஆண்டவர் மைண்ட்ல ஒரு பிளான் வச்சிருக்காரு. எங்க ஹாஸ்பிட்டல் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல், அங்க 5 ஃப்ளோரோ 6 ஃப்ளோரோ எனக்கு தெரியாது. ஒரு கீழே பிரேயர் ஹால் இருக்கு, கீழே ஆபீஸ் இருக்கு. இத ஏற்கனவே எங்க அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு. எங்க அப்பா அதுல கான்கிரீட் எல்லாம் போட்டு கட்டியிருந்தாரு. எங்க அம்மா சொன்னாங்க, டே இந்த ஆஸ்பத்திரியை உடச்சு விட்டாங்கண்ணா. எங்க அம்மா சொன்னாங்க, இவங்கெல்லாம் கேட்டாங்களா, எல்லாத்தையும் உடச்சாச்சு. உடச்சிட்டு கீழே ஃபவுண்டேஷன் தோன்றாங்க. அதில் ஒருத்தன் கேட்கறாங்க, என்னடா அது இவ்வளவு பெருசா குழி தோன்றாரு, டாக்டர் என்ன ஸ்விம்மிங் பூல் கட்டுறாரா அப்படின்னு சொல்லி. ஆமாடா உன்னை குளிப்பாட்டுக்கார அது ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் என் தம்பி இன்ஜினியர், சூப்பர்வைசர், 3 பேர் நீளமா ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க, இவ்வளவு நீள பேப்பர். அதை பார்த்துக்கிட்டு என் தம்பி சொன்னான், 4th ஃப்ளோர்ல தானே ஆபரேஷன் தியேட்டர் வருது அப்படின்னு சொன்னான். ஆமா சார் 4th ஃப்ளோர்ல தான் வருதுன்னு சூப்பர்வைசர் சொல்லுவார். அப்புறம் கேட்பான், இந்த லிப்ட் இந்த இடத்துல தானே வருது அப்படின்னு சொல்லலாம். அங்க ஒண்ணுமே இருக்காது, ஆனா லிப்ட் இங்க தான் வருதுன்னு சொல்லலாம். அப்ப அவங்க ஒண்ணுமே இல்லை, வெறும் பேப்பர் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி இங்க நம்ம பாக்குறோம். ஏசாயா 66வது அதிகாரம் 22 வசனத்துல ஆண்டவர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமம், உங்கள் சந்ததியும் உங்கள் நாமம், ஆண்டவருடைய நாமங்கள். இந்த வசனம் எல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் ஒரு நாள் மரித்து பரலோகத்துல போய் பரதேசத்துல இருந்துட்டு அப்புறம் புதிய வானம் புதிய பூமிக்கு போகும்போது என்னை ஆண்டவர் கூட்டிட்டு வந்து காட்டுவார். முதல்ல ஒரு பெரிய ஒரு மாளிகை இருக்கும், அது எழுதியிருக்கும் உங்கள் நாமம். யார் நாமம் இருக்குன்னு கேட்டேன், எங்க அம்மா பேரு குளோரி ரத்னா பாய் லைசாண்டர் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு பில்டிங் காட்டுவார், அது எங்களுடைய பாட்டி, எங்க பாட்டியுடைய பில்டிங் சொர்ணா பாய் லைசாண்டர். அதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. எங்க பாட்டிட்ட அத்தனை வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்நிய பாஷையில பேசுவாங்க, பிசாசை துரத்துவாங்க, ஒரு நடக்க முடியாத ஒருத்தனை நடக்க வச்சாங்க. அப்படி அத்தனை வரங்களை எங்க பாட்டி கொடுத்தாங்க. எவ்வளவோ இடத்துல ஊழியத்தை செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் என்னை கூட்டிட்டு போற அந்த பாட்டியுடைய மாளிகையை காட்டும், பயங்கரமா இருக்கும். வெளியில எங்க பாட்டி பேரு. 2வது அடுத்து கூட்டிட்டு போறாங்க எங்க அம்மா. எங்க அம்மா ஒரு ஊழியக்காரமா, கிராமத்துல போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க. எங்க அம்மா வில்லேஜ்ல போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க. எங்க பாட்டி எங்க அம்மா பேரு, அதுக்கப்புறம் என்னுடைய பேரு. ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கும், அதுல சிஜித் லைசாண்டர் என் பேரு. அதுக்கப்புறம் ஒரு பில்டிங், என் மக புள்ளியும் செய்வான். என் மக சர்ச்சில் செய்தி சொன்னாலும் அப்படி சொல்லுவான். நான் சொல்லுவேன், எங்க அப்பா ஒரு மாசம் அது என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். அதை ஏறி புல்பிட்ல சொல்ற வர என்னுடைய அப்படியே ஆத்மா அப்படியே வெயிட்டிங்ல இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவான். என் மக சொன்ன செய்தி நாங்க ஃபேஸ்புக்ல யூடியூப்ல போட்டோம்னா அவ்வளவு பேர் அதை பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த புதிய வானம் புதிய பூமியில என்ன இருக்கும்னா உங்கள் நாமம் உங்கள் சந்ததி நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு சில குறிப்புகள் நம்ம பார்க்கிறோம். அங்க லாங்குவேஜ், இப்ப நாம பேசுறோமா இல்லையா? நான் தமிழ்ல பேசுறேன், ஒரு சில நேரம் இங்கிலீஷ்ல பேச வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவர் அங்க என்ன லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, செப்பனியா எடுத்துக்கொள்ளுங்க. 1089 செப்பனியா
3வது அதிகாரம் 9. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வருமானப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக்குறேன். பாபேல் குகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க வானத்துக்கு ஏறுவோம், ஆண்டவருக்கு விரோதமா போகணும்னு சொல்லி அப்படி நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் பாஷையை உண்டு பண்றாங்க. எல்லாருக்கும் வேற வேற பாஷை, இவன் பேசுறது அவனுக்கு புரியுது, அவன் பேசுறது இவனுக்கு புரியாது. ஆனா யாருக்கு புரியுமோ அவங்கள ஒரு கேங்கா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் வித்தியாசமான பாஷை. இப்ப நமக்கு ஒரு பாஷை தேவை, அது சுத்தமான பாஷை. இன்னைக்கு நமக்கு ஒரு பரலோக மொழி இருக்கு, ஹல்லேலூயா. அது பரலோக மொழி, லாங்குவேஜ். அது ஹீப்ருவும் கிடையாது, எபிரேய மொழியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பரலோக மொழி. ஏன் அதை கொடுக்கிறார் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். 2 அமெரிக்கர்கள், எத்தனை பேர் 2 அமெரிக்கர்கள் போறாங்க ஜப்பான்ல. போய் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் உட்கார்ந்துட்டு அவங்க you want 2 coffee அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெயிட்டர் நேரா உள்ள போய் சொல்றான், நோ காஃபி அப்படிங்கிறான். இது நோ காஃபி. அவன் இந்த இங்கிலீஷ்காரன் நினைக்கிறாங்க நோ காஃபினா காஃபி இல்ல போல இருக்கான். உள்ள போய் நம்மகிட்ட சொல்றான் நோ காஃபி அப்படின்னு சொல்லி. சரி நம்ம போவோம், நோ காஃபினா காஃபி தான் நம்ம பண்ண. ஆக்சுவலா நோங்கிறது நோங்கிறது 2 தான் நினைச்சாங்க ஜப்பான்ல. நோ இவன் காஃபியோட வர அழகான். அப்ப நமக்கு பரலோகத்துல ஒரு மொழி தேவை. அது என்ன மொழினா சுத்தமான மொழி. அந்த மொழி தான் நமக்கு கொடுக்க போயிட்டாங்க. சரி, நம்ம மொழியை பார்த்தாச்சு. இதுதான் புதிய வானம் புதிய பூமியில இருக்கு. அடுத்து அங்க யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 11வது அதிகாரம் 4வது 11:4 உங்களுடைய கணக்குகள்ல பலன் பெருகணும், ஆண்டவர் பூமியை அழிச்சுவாரு. நீங்க புதிய வானம் புதிய பூமி போகும்போது அங்க யார் இருக்க மாட்டாங்க, சாத்தா இருக்க மாட்டான். பாருங்களா, 4 பூமியை தமது வாக்கின் கோளிலால் அடித்து போயிருந்த பூமி போச்சு. தமது வாயின் சுவாசத்தினாலே துன்மார்க்கனை சங்கரிப்பார். சாத்தான அழிச்சிருவார். நம்ம பார்க்க போற புதிய வானம் புதிய பூமியில யார் இருக்க மாட்டாங்கன்னா சாத்தான் சத்ரு இருக்கவே மாட்டான். அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாடோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கம் காலை ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவளை நடத்துவார். ஒரிஜினலா ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது என்ன சாப்பாடு வச்சிருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெஜிடேரியன் சாப்பாடு தான் வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? வெஜிடேரியன் சாப்பாடு. ஆதியாகமம் 1 அதிகாரம் 30வது வசனத்துல, சகல பூமியில் உள்ள சகல பிராணிகள் மேலும் பசுமையான சகல பூண்டுகளுக்கு ஆகாரமாக இருந்தது. அப்ப ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது வெஜிடேரியன் சாப்பாடு கொடுத்தார். அதுக்கப்புறம் பூமியுடைய அழிவு வந்துச்சு. அந்த நோவாவுடைய காலத்துக்கு அப்புறம் நான்வெஜ் வச்சு சாப்பிடுவோங்க. நல்லா தான் இருக்கு, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரிஜினலா அந்த பிளான் திரும்ப வருது பாருங்க. ஏசாயா 11வது அதிகாரம், ஓநாய் ஆட்டுக்குட்டி, புலி வெள்ளாட்டு, பாலசிங்கம் சிறு பையன் அவளை நடத்துவான், பசுவும் கரடியும் மேயும், சிங்கம் மாட்டை போல் வக்கலத்து. சிங்கம் என்ன சாப்பிடும்? மாடு திங்கிறாப்ப வக்கலத்து. ஏன்னா சத்ரு போயிடுச்சு. ஒரு பாஸ்டர்ட்ட ஒரு அவிசுவாசி இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப சண்டை போட்டிருக்கேன். ஐயா, நீங்களாம் கிறுக்குங்களாடா, நாங்கள ஏமாந்தங்க நினைச்சீங்களா? இந்த ஒரு பாலசிங்கம் காளை நடக்குமா, ஒரு சிங்கம் மாட்டு போல வைக்க நாங்க நம்ப மாட்டோம். ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஏப்பா இந்த சிங்கத்தை உண்டாக்குறது நீயா கேட்டார. நான் உண்டாக்கல, சிங்கத்தை உண்டாக்குன கடவுள் ஒருத்தர் இருக்காரையா, அவர் அந்த சிங்கத்துக்கு ஒரு இருதயத்தை கொடுத்தார். அந்த இருதயம் என்ன இருதயம்னா, முதல்ல ஒரு குயட்டா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு சத்ரு வந்துட்டானோ அது மற்றவங்களை அடிச்சு சாப்பிடுற மாதிரி அதை மாத்திட்டான். இப்ப ஆண்டவர் திரும்ப அந்த இருதயத்தை மாத்த போடுறாரு. யார் இருதயத்தை? அந்த சிங்கத்துடைய இருதயத்தை தூக்கிட்டு ஒரு அருமையான ஒரு மாட்டுடைய இருதயத்தை தூக்கி வச்சிருக்காரு. இப்ப அது என்ன நினைக்கும்? நான் மாடு, நான் புல்லுதான் சாப்பிடணும். இதெல்லாமே உங்களுடைய கணக்குகளை பலம் கூடி அக்கௌண்ட் கூடி நீங்க புதிய வனம் புதிய பூமிக்கு வரும்போது இந்த ஆசிரியத்தை நீங்க பார்க்க முடியும். அது சந்தேகம் இல்லை. சரி, 9வது வசனம் தான் கீ வசனம். ஏசாயா 11:9,
இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை சொன்னான்னா இன்னைக்கு நான் சாயங்காலம் ஒரு செய்தி கொடுக்க போயிடும். பர்வதம் லாஸ்ட். எத்தனை பேர் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. போன பர்வதம் என்னன்னு நான் உங்களுக்கு திரும்ப சொல்லணும். நம்ம மறந்துடுவோம். காரணம் மற்ற திங்ஸ் எல்லாம் உள்ள வந்துருது. ஆனா என் பரிசுத்த பர்வதம் வந்துருச்சு. இந்த பரிசுத்த பர்வதத்துல தீங்கு செய்வாரில்லை, கேடு செய்வதில்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் இருக்கு. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால 100 இருக்கும். நம்ம போகிற நேரத்தில் புதிய வானம் புதிய முறை. இப்ப சத்ருவெல்லாம் கிடையாது. சாத்தனெல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டாரு, காலி பண்ணிட்டாரு. சரி, அங்க என்ன விசேஷமா இருக்கும் அப்படின்னு ஸ்பெஷல் விருதுநகர் புராட்டாக்கு ஃபேமஸ். அங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 65வது அதிகாரம் 19வது ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். 18 சொன்னாங்க, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து. எதை சிருஷ்டிக்கிறாரு? நம்ம புது சிருஷ்டியாக சிருஷ்டித்தார். புதிய வானத்தை சிருஷ்டிக்கிறார், புதிய பூமியை சிருஷ்டிக்கிறார். என்றென்றைக்கு மகிழ்ந்து நித்தியம். போயாச்சா ஹாப்பி, அங்க பிரச்சனையே கிடையாது. என்றென்றைக்கு மகிழ்ந்து ஆளுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் அது கேட்கப்படுவது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்க இனி அற்ப ஆயுசுள்ள பாலகன், அதாவது அவன் வயசு என்னன்னு கேட்டா 100 வயசா. ஆனா இந்த 100 வயசா இருக்கணும் மறிக்கணும். ஐயோ கொஞ்சம் வயசுக்காரன் செத்து போயிட்டான்ட்டு நானும் என் தம்பியும் எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு, அங்க நாங்க போயிருந்தோம். அப்ப எனக்கு என் தம்பிக்கும் 45 வயசுக்கு அந்த 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 டயத்துக்கு வந்திருக்கோம். அப்ப என் தம்பி கேட்டான், என்னத்தையா நீ வரல? எங்க வீட்டுல ஒரு கேத வீடு ஆகி போச்சு. யார் யார்? அது நல்ல வயசானவருங்க, 45 வயசு ஆயிடுச்சுங்க, வயசானவர், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, செத்து போயிட்டான். நானும் என் தம்பி 45 வயசான பார்த்துட்டு என்ன சொல்றாரா, நல்லா வயசானவர், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க பாக்குறோம் 100 வயது செத்து போது என்ன அந்த அளவுக்கு என்ன செய்றாங்க, அடுத்தவங்க அவர்கள் வீடு கட்டி அதில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நட்டி கனியை புசிப்பார்கள், வேற யாரும் சாப்பிடுறதுக்கு. அது பெரிய ஆச்சரியம். 24 வசனத்துல நம்ம ஜெபத்துக்கு இன்ஸ்டன்டா ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உடனே நான் கேட்பேங்கிறார். இது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம். 25வது வசனம் பாருங்க, அது கீ வசனம். ஓநாய் ஆட்டுக்குட்டி, ஒருமித்து மீன், சிங்கம் மாட்டை போல வைக்கலத்து, புழுதி சர்ப்பத்து கிடையாது. இதாங்க ஆண்டவர் எல்லா சாபத்தையும் எடுத்துட்டு சர்ப்பத்துக்குள்ள சாப்பிட்டு அப்படி வச்சிட்டாரு. ஏன்னா சாத்தன் இதைத்தான் சொல்லி கொண்டு, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வது சமாதானம். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல ஒரு சமாதானம் இருக்கு. அந்த சமாதானம் உங்களுக்கு கொண்டுறதற்கு ஆண்டவர் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு மனிதரை கொண்டாந்தார். வயதானவர், ஆனா வில் பவரை பார்க்கணும். அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மேன். அந்த மாதிரி ஏன்னா அதோடைய நோக்கம் என்னன்னா ஒரு சமாதானம் எங்க வரணும், இஸ்ரவேல் தேசத்துல. சரி, இதுல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆமோஸ் 9வது அதிகாரம் 13வது பக்கம் 107. ஆமோஸ் 9வது அதிகாரம் 13. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மொழியை பொறுத்து சொன்னேன், அந்த லேண்ட்ல யாரு வாழ்வாங்கன்னு சொன்னேன், அவங்க ஏஜை காமிச்சேன். இப்ப அக்ரிகல்ச்சர். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழம் ஆலையை ஆடுகிறவன் விதைக்கிறவனும் தொடர்ந்து பிடித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் உழுதுகிட்டே போறான். உழுதுகிட்டே போறதுக்குள்ள பழம் வந்துருது. பழம் வந்துருச்சா, ஐயோ பழத்தை உடனே என்ன செய்யணும், அவங்க கொண்டு போய் ஆலையில போடணும். அடுத்து உள்ள ஆரம்பிக்கிறான், பின்னாடியே வந்து. இப்ப அந்த காலத்துல 5-8 அப்படின்னு சொல்லி ஒரு நெல், நான் சின்ன பையனா வந்துச்சு. எங்க தாத்தா அவங்க ரொம்ப பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா 5-8 இன்னைக்கு நீங்க போட்டீங்கன்னா 40 நாளையில அறுத்தலாம். அதாவது நாத்து வைக்கல் ரொம்ப ஹைட், நாத்து ரொம்ப வளராது, ஹைட் கம்மியா இருக்கும். ஆனா 40வது நாள்ல நெல் வச்சிடும், அதை அறுத்து அறுவடை பண்ணிடலாம். எங்க தாத்தா ஒரே சோகம் என்னன்னா,
என்கிட்ட சொல்றாரு, முன்னாடி வக்கீல் நிறைய கிடைக்கும்டா, அதே ரொம்ப டிமாண்ட்ல போகும். இப்ப நமக்கு நெல்லு தான் கிடைக்குது, வக்கீல் கிடைக்கும். அதான் உங்களுக்கு 40 நாள் முன்னாடி 6 மாசம் அவங்களுக்காக 40 days. அது மாதிரி உழுகிறவன் அறுக்கிறவன், திராட்சை பழங்களை ஆலையாடுகளும் விதைக்கிறவன், தொடர்ந்து பர்வதங்கள் திராட்சை ரசமே வடிவதும் வீடுகளாம் கரையானும் நாட்கள் வருங்கிறார். அதுல அதோட ஒரு பெரிய ஆச்சரியம் 5 வசனத்துல, அந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோன்ல அடிமையா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அவங்க ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வச்சாரு. அவங்க பிடிக்கிட்டாங்க. ஆனா இனி பிடிக்க மாட்டேங்கிறாரு. அவர்கள் தேசத்திலே நாட்டு, இது பாலும் தேன் ஓடுகிற தேசம் இல்ல, பரலோக தேசம். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்குவது. நான் நித்தியத்துக்கு வந்தாச்சு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு சமாதானமான வாழ்க்கைய ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார்னா, யாருடைய அக்கௌண்ட்ல கூட இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பார். சரி, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு கூட்டத்தை பார்க்கணும். அது ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யனை குறித்து ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுடையவர்களாய் இராமல். இருமாப்பான சிந்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பையன் கல்யாணம் வந்தானா எத்தனை கோடி செலவழிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி பணத்தை செலவழிப்பாங்க. இருமாப்பான சிந்தை இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்காம. நிலையற்ற ஐஸ்வர்யம், என் மனைவி காட்டுற வரும்போது ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு சினிமா கேரளா, அவரு 25 கோடி பட்ஜெட்டை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த டைரக்டர் வந்து, சார் 25 கோடிக்குலாம் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஆனா அது 100 கோடிக்கு போயிட்டார். 100 கோடிக்கு இதுதான் கொடுக்கணும், ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும். வித்து வித்து படம் பயங்கர ஃபெயிலியர். இப்போ ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. வந்து 10 பென்ஸ் கார் வச்சிருப்பாங்க. 10 பென்ஸ் கார் வச்சிருக்கிறது அவருக்கு என்ன, நான் சினிமால வச்சு என் 100 கோடி 500 கோடி 1000 கோடி அவனு அவர் நினைக்கிறாரு. ஆனா எல்லாம் போச்சு. அதனாலதான் நிலையற்ற ஐஸ்வர்யத்தில் வையாமல் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மையும் நமக்கு சம்பூர்ணமா கொடுக்கிற ஜீவனுள்ளது நன்றி. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை வைக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும். லிஸ்டே இருக்கு, வாசிக்கிறது என்ன, நன்மை செய்யவும் நற்கிரிகளிலும் ஐஸ்வர்யம். நற்கிரியில ஐஸ்வர்யம். இது உலக பிரகாரம் ஐஸ்வர்யம் கிடையாது. நீங்க ஆண்டவருக்காக என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதுல உங்களை ஆண்டவர் ஐஸ்வர்யனா பார்க்கணும். தாராளமாய் கொடுக்கிறது, உதாரணத்துக்கு கொடுக்கணும், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்றதுக்கு. அதனால பொக்கிஷங்களை வைக்கும், ஆதாரமான பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் பரலோகத்தை உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரே ஒரு மனிதனை காட்டுறேன், பைபிள்ல இருந்து காட்டுறதுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆமான், எஸ்தர் புத்தகத்துல ஆமான். அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்துச்சு, மனைவி, பிள்ளைகள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அது எதுவுமே பெருசா தெரியல. அவனுக்கு ஒண்ணு பெருசா தெரியும், இந்த சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு வணக்கம் வைக்க மாட்டேங்க, முருகா தாய் சாகணும், அவன் செத்தான் தான் எனக்கு ஹாப்பினஸ் வச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு, அதுல எஸ்தர் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஆமானுடைய 10 பசங்களையும் ஒரே நாளா கொள்றாங்க. பாருங்க, ஒரே நாள் அவன் சாகுறான். அவனுடைய பிள்ளைகள் சந்ததிகள்லாம் போயிடுச்சு. அவன் வீடு எவ்வளவு ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும், அது எஸ்தர் கைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் நிலையற்ற சத்து. ஆனா அவனுக்கு இருக்கிற பெருமை பெருமை பெருமைக்கு அளவே கிடையாது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 9வது வசனம், கருணை கண்ணனை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு கருணை கண்ணனா இருக்கணும். அந்த கருணை கண்ணன் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு நீங்க உங்களை ஒரு ஐஸ்வர்யவன் ஆண்டவர் பார்க்கணும். எதுல உங்களை ஐஸ்வர்யவனா பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணுதான். அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீங்க நற்கிரியை செய்வதில் ஐஸ்வர்யவானவா. ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறேன் ஐயா. பவுல் ஒரு சுயநலம் இல்லாதவராக பிலிப்பு சபையை பார்த்து உங்கள் கணக்குகளை பெருகணும் அப்படின்னு சொன்னார். கணக்குகளை எப்படி பெருகும்? நற்கிரியை செய்து நாங்கள் ஒரு நாள் எங்களை கண்களை மூடும் போது பர்வத்தில் கலந்துச்சு. அந்த நேரத்தில் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நல்லது உண்மை மொத்தமான ஒளியக்கண்ணே, கொஞ்சத்தை நீ உண்மையா இருப்பாய், நீ அநேகத்திலே அதிபதியாக வைப்பேன் என்று சொல்லத்தக்கதாக அவளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.